அண்மை செய்தி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு விடுக்கப்பட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் அங்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு விடுக்கப்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பனாய் உதவியுடன் தற்போது போலீசார் எழும்பூர் ரயில் நிலையத்தில் தீவிர சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கடிதம் மூலம் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு மேகநாதன் என்பவரது பெயரில் இருந்து ஒரு கடிதமானது வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்யும் திமுகவை கண்டித்து ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என அந்த கடிதத்தில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் வந்து இந்த சோதனையானது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நடைமேடைகளிலும் நடைபெற்றது. நடைமேடையின் எல்லாத்தையும் முடிவு பெற்ற பின்பு அது ஒரு புரளி என தெரிய வந்ததை அடுத்து தற்போது அந்த மேகநாதன் என்பவர் யார் என்பது விசாரணையானது நடைபெற்றது. மேகநாதன் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய படாரம் என்ற பகுதியை சேர்ந்தவர் ஆவார். அதில் அங்கிருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார். அவரது பெயரில் வேறு இது போன்ற ஒரு கடிதத்தை அவரை மாட்ட வைப்பதற்காகவே இந்த ஒரு கடிதமானது அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில் யார் அந்த நபர் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக எழும்பூர் ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வெடிகுண்டு மிரட்டலை எடுத்து தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.